ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஸ்வாடேஜ் அப்படிங்கிற பிஎல் மேனோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் கிறிஸை நீங்கள் சொர்க்கத்தில் பார்த்தா தயவு செஞ்சு அவனை சொர்க்கத்தில் சேர்த்துக்கோங்க. இளம் வயது பென்சிங் சாம்பியனான கிறிஸை அவரோட இறுதி பயணத்துக்கு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போது கதவை திறந்து ஹீரோ நடந்து வர, கிறிஸை அனுப்புறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஷின் சொல்ல, என் கூட வா அப்படின்னு சொல்லி கிறிஸோட அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. கிறிஸ் படுத்திருக்க பாக்ஸை தொட்டு, உலக சாம்பியன்ஷிப்பில் நான் 4வது இடத்துக்கு வந்துட்டேன். கடைசி மேட்ச் நீ என்னை தோக்கடிக்கிறேன்னு சொன்னியே, நீ வார்த்தையை காப்பாற்றுறவன் தானே, ஏன் கிறிஸ் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சின்ன அழுந்துட்டு இருக்கிறான். அப்போ கெவின் சின்ன கூப்பிட்டு, நீ ரொம்ப சோகமாக அழுந்துட்டு இருக்காத, வா வெளியே போய் ஏதோ சாப்பிட்டு வரலாம், இதை கிறிஸை நினச்சி ரொம்ப நீ கவலைப்படாத, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்க. கெவின் நீ இன்னும் புரிஞ்சிக்கல போல, நான் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி சின் சொல்ல, நான் உன் கூட நெருக்கமாக பழகுனா கிறிஸ் கோவப்படுவான் அப்படின்னு கெவின் சொல்ல, கிறிஸ் எல்லாம் அப்படி இல்லையே, அவளும் எப்பயும் நார்மலாக தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி சின் சொல்ல, கிறிஸ் சாகிறதுக்கு முன்னாடி நிறைய வழிகள் அனுபவிச்சு தான் செத்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி கெவின் சொல்லிட்டு கிளம்புறான். கிறிஸ் கிறிஸுக்கு முக்கியமான ஆல்பம் இது அப்படின்னு சொல்லி கிறிஸோட அப்பா சின் கிட்ட கொடுக்குறாரு. இந்த ஆல்பத்தில் நானும் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி சின் கேட்க, கிறிஸோட அப்பா நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இதில் ஃபோட்டோ பிடிச்சி ஆல்பம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கிறிஸோட அப்பா சொல்ல, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சின் யோசிக்கிறான். கிறிஸ் உன்னை ரொம்பவே லவ் பண்ணான், ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அவன் செத்தக்கப்புறமாச்சும் நீ வெறுக்காமல் இருப்ப அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸோட அப்பா சொல்ல, அப்போ சின் கையில் இருந்த ஆல்பம் கீழே விழுது, பேஜெலாம் தெரிகிற மாதிரி கீழே விழுது. உனக்கு நான் பிடிச்சவனா அப்படின்னு சொல்லி சின் கிறிஸை நினச்சி பார்க்குறான். கீழே இருக்கிற புக்கை சின் எடுக்க போக, எவ்வளவு தைரியம் இருந்தால் இங்கே வந்திருப்ப அப்படின்னு சொல்லி கிறிஸோட கசின் சின் முன்னாடி கண்ணை காட்டி நின்றுட்டு இருக்க, நரகத்துக்கு போடா அப்படின்னு சொல்லி சின்னோட நெஞ்சிலேயே எலிசபெத்து சுடுற. கொஞ்சம் கொஞ்சமாக சின்னோட உயிர் போயிட்டு இருக்கு. அப்போ சின் கிறிஸு கூட இருந்ததை எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை விட்டுறான். எந்திரி சின், இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போய் நீ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சின்னை அவங்க அம்மா இப்போ திடீர்னு எழுப்ப, அம்மா இங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு சின் கேட்க, இங்கே இல்லாமல் எங்கே இருப்பேன், சீக்கிரம் எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவி தீத் பண்ணிட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து வெளியே சின் பார்க்குறான். அட 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சின் சொல்ல, என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்ரூம் போய் கண்ணாடியை மூஞ்சாவும் பார்க்குறான். சீக்கிரம் வா ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லி அம்மா எடுத்துகிட்டு போகிறாங்க. கிறிஸும் சின்ன வயசில் எங்கே தானே படித்தான் அப்படின்னு சொல்லி சின் சொல்லிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே போக, கிளாஸ் ரூமுக்குள்ளே இப்போ சின் போகிறான். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், நியூ ஸ்டூடெண்ட் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி டீச்சர் சின்ன இன்ட்ரடியூஸ் பண்ண, சின்னு அதெல்லாம் கண்டுக்காமல் சுற்றி பார்க்குறான். அப்போ கிறிஸ் உக்காந்துருக்கிறத பார்த்து கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின் பார்க்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.